தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் உள்ள பண்ணாரியம்மன் கோவிலில் பங்குனி மாதத்தில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டுக்கான குண்டம் திருவிழா கடந்த 11ஆம் தேதி பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா, நிலக்கம்பம் சாட்டுதல் நிகழ்ச்சி, அம்மன் புகழ் பாடும் களியாட்டம் மற்றும் நித்தியப்படி பூஜை நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்வு அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெற்றது. பூசாரி குண்டம் இறங்கிய நிலையில் வரிசையாக காத்திருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஈரோடு கோபி சீதா கல்யாண மண்டபத்தில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் பாரியூர் சாலை, கோபி சிக்னல், புதுப்பாளையம் வழியாக கோவிலை வந்தடைந்தது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புற்றடி மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி மாத திருவிழாவையொட்டி அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் காவடி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஆலயத்தின் எதிர்புறத்தில் அமைக்கப்பட்ட தீ குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மன் பாடலை பாடி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தாலம்மன் கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி உத்திர திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.